மரணம் ஒரு கோமாளிங்க. டெத் இஸ் அ ஜோக்கர், ஹி டோன்ட் நோ வென் டு ஷோ அப் ஆன் ஸ்டேஜ். எப்போ வரணுன்னே தெரியாது, ஆனால் வரும்போது நம்ம எல்லாரும் அவனை ஒத்துக்கின்னு தான் ஆகணும். அதுதான் மரணம். நான் நடிகர் டேனியல் பாலாஜி இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் கேட்டு என்னால் நம்பவே முடியல. ஒரு சிலர் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் ஒரு ஃபீலிங் வரும். எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. என்னப்பா இது திடீர்னு இப்படி ஒரு இது, 48 வயசு, அதுவும் இப்படி ஒரு நடிகர் ரொம்ப நல்ல மனுஷன் வேறு திடீர்னு. ஆனால் படத்துலலாம் வில்லனாக தான் வருவார், ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. நான் இவர்கிட்ட பேசினவங்க பழகினவங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியும். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நடிகர், பயங்கரமாக நம்ம ரகுவரன் ரேஞ்சுக்கு நடிகர் அப்படின்னே வேணால் சொல்லலாம் இவரை. ஏன்னா இவருடைய ஃபஸ்ட்டு இது சித்தி அப்படின்ற சீரியலில் தான் இவர் வந்திருப்பார். அதில் தான் இவருடைய பேர் டேனியல் அப்படின்ட்டு, ராதிகா மேடம் இவங்களாம் நடித்த சீரியல் அது பயங்கர ஹிட்டு. இருக்கிற கிராமம் அங்கே இங்கே பட்டி தொட்டியெல்லாம் இந்த சீரியலை பற்றி அந்த டைமில் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரொம்ப கொடுமையான ஒரு புருஷனாக வருவார் இவர், ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான். அதில் தான் இவர் பேர் டேனியல்னு இது பண்ணிட்டாங்க. இப்போ இவர் பேர் பாலாஜி தான். அந்த சீரியல் நடிச்சதுலேருந்து இவர் பேர் டேனியல் அப்படின்ட்டு, டேனியல் பாலாஜின்னு. அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. காக்காவில் இவர் கூட வருவார், சூர்யாவுடைய ஃப்ரெண்டாகவே வருவார். ஆனால் எல்லாத்துலேயுமே இவருக்கு ஒரு இது என்னென்னா, இவர் ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சிருவாங்க. இல்லைன்னா வில்லனா வந்துடுவார். அது மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதே மாதிரி பொல்லாதவன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் துரோகம் தான் பண்ணியிருப்பார். இப்போது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் திடீர்னு. 48 வயசில். என்னங்க 48 வயசுன்றது சின்ன வயசுங்க ஆள். இப்படி திடீர்னுட்டு அது ஹார்ட் அட்டாக்கு, திடீர்னு காலையில் நெஞ்சு வலி வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பவே முடியல. என்ன சொல்கிறது, சினிமாவில் வில்லனாக நடிக்கிறவங்களாம் நல்லவனாக இருக்கான், நல்லவனாக நடிக்கிறவங்களாம் பலரும் வில்லனாக இருக்காருங்க. இவர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். வெற்றிமாறன் சாரை பற்றி தெரியும் நம்மளுக்கு. அவர் பாலு மகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த டைம்லேயே இவர் அங்கேயே சுற்றி நிற்பாரான். அவங்க கூடவே ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்படியே சினிமா கற்றுக்கின ஒரு ஆள். அதனால தான் அந்த நடிப்புன்றது வேறு லெவலில் வர்றது. டைரெக்ஷன் தான் படித்தது ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து. அதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடைக்கல. அவர் அப்படியே அந்த சித்தி சீரியலில் வந்தார். இவர் நடிகர் முரளியுடைய சித்தி பையன். இது விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது. இது இப்போ இவர் பேரே டேனியல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இவர் கிறிஸ்டினா அப்படின்னு நினைப்பாங்க. இவர் கிறிஸ்டினா இல்லை, இவர் முரளியுடைய சித்தி பையன். முரளி, அதர்வா இந்த கான்டாக்ட்லாம் இருந்து கூட பாருங்கள், அவர் எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காரு. அவருடைய நடிப்பு, அவருடைய இதை மட்டும்தான் அவர் நம்பியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நடிகர் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னும் போது, அதை கேட்கும்போதே உண்மையிலேயே நம்பவே முடியல என்னால். பயங்கரமான ஒரு ஆக்டருங்க. அதுவும் வடச்சென்னை படத்தில் அவருடைய அந்த ரோல் அந்த தம்பின்ற ரோலை பார்க்கும்போதே நம்மளுக்கு இரிட்டேஷன் வரும். ஆனால் அடிய தோணாது. என்னப்பா அந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. இவரால் தான் ராஜன் அப்படின்ற கேரக்டர் செத்து போகிறது. அவரை போடுறதுக்கு காரணமே இவர் தான். அந்த மாதிரி பல படங்கள் என்ன சொல்கிறது. விஜய் சார் கூட நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஓடோடி வந்திருக்காரு இவருடைய சாவுக்கு. என்ன சொல்கிறது, இப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. இந்த வருஷம் நிறைய பேர் இப்போ இந்த 2000 டைமில் ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் டக்குன்னு போயினே இருக்காங்க. இவர் ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் சினிமாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.